தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நிரந்தரமாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு தீர்ப்பை பெற வேண்டும் என்பதில் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு முனைப்பு காட்டுகிறது. இரட்டை இலைக்கு இப்போ வரைக்கும் சிக்கல் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றங்களே தேர்தல் ஆணையம் தான் இதுல ஒரு உறுதியான முடிவை எடுத்து அறிவிக்க வேண்டும் சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுல இந்த கால சூழலில் இரட்டை இலை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்து விட்டால், அவருக்கு தான் உறுதிப்படுத்த விட்டால், அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாரு, எந்த முடிவுக்கும் போவாரு. இப்ப தாவேக்காவை முயற்சி பண்றாங்க, சீமான்ட்ட பேசுறாரு, விசிகாட்ட பேசுறாரு. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை திரு எடப்பாடி எடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. விஜய் ஏற்கனவே ஜனவரிக்கு மேலதான் யாரோட கூட்டணி அல்லது தனித்தா என்ற முடிவை அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கு இந்த விஷயத்தை அவர் ஏன் முன்னெடுக்கிறார்னா இன்னொரு பார்வையும் இருக்கு. திமுகவின் ஆதரவு நிலைப்பாட்டில் இவர் வந்துட்டாரோ. திமுக திரு விஜய் வந்து திமுக பி டீம்ங்கிறீங்களா? நம்ம ஏ டீம் பி டீம்ங்கிற மாதிரியான போக்கு வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே இருக்கு. சரி, எடப்பாடி முதல்வர் ஆகிடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து அண்ணாமலை தனியா விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது உண்மைதானா? அது திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடாது என்பதுல திரு அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவராக தமிழகத்தில் இருக்கிற போதே இருந்தது. எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒருபோதும் பாஜகவோடு ஒட்டுமுள்ள உறவும் இல்ல, ஒரு காலம் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்கிற பிடிவாதத்தை தளர்த்தி இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறாரோ, அதுபோல திரு ஓபிஎஸ் திரு சசிகலாவை இணைக்க மாட்டேன் என்கிற அந்த பிடிவாதத்தையும் தளர்த்தி ஒன்றுபட்ட அதிமுக, அந்த ஒன்றுபட்ட அதிமுக என்டிஏ அணியில சேர்ந்து இப்படி ஒரு வலுவான கூட்டணி வந்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த 2026 தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும். அது இப்போதே இந்த மாதத்துக்குள்ளதான். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் உள்ளார். வணக்கம் துரை கருணா சார். வணக்கம் சகோதரர். சார், இந்த அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை, அதாவது தேர்தல் ஆணையத்தில் ஒரு 6 மனுக்கள் வந்து போட்டிருக்காங்க. கேசி பழனிசாமி, அதே போல சசிகலா, ஓபிஎஸ் அப்படின்னு ஏகப்பட்ட மனுக்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் இருக்கு. அது பெண்டிங்லேயே இருக்கு. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெகு சீக்கிரமாக முடிவெடுக்க வேண்டும்னு நம்ம சென்னை ஹைகோர்ட்ல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மனு ஒன்று போட்டிருந்தாரு. அந்த மனுவில் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு மிக காட்டமான அப்சர்வேஷனை வந்து நம்ம ஹைகோர்ட் கொடுத்துருந்தாங்க. 21ஆம் தேதிக்கு இந்த வழக்கை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக இரட்டை இலைக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாம நாம கைப்பற்றி விடணும் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தை வந்து எடப்பாடி காட்டுறாரே சார். மற்ற தரப்பு என்ன பண்ண போறாங்க? இல்ல, நிச்சயமாக இந்த இரட்டை இலை பிரச்சனை என்பது நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போதே வந்தது. அப்போ அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட முடியாத ஒரு நிலை இருந்ததுனால அவைத்தலைவர் கையெழுத்து போட்டாரு. அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் கையெழுத்து போட்டுங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. பொதுவா அது மாதிரியான தீர்ப்புகள் ரொம்ப ரேர் தான். ஆனாலும் ஒரு இடைக்கால தீர்ப்பாகத்தான் அதை அவங்க கொடுத்தாங்க. அதன் பிறகு இவங்க கிளைம் பண்ற போது 2024 நாடாளுமன்ற தேர்தல் அந்த நேரத்துல இதே மாதிரி ஹைகோர்ட் உத்தரவின் அடிப்படையில இப்போதைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இருக்கிறது. அவங்களுக்கு தான் இருக்கிறது. எனவே அதுவே தொடரட்டும். இது எது வரையிலும்னா, இது தொடர்பான வழக்கு இப்ப சிட்டி சிவில் கோர்ட்ல இருக்கு, ஹைகோர்ட்ல இருக்கு, டெல்லி கோர்ட்ல இருக்கு. இந்த வழக்குகள் முடிந்து இறுதி தீர்ப்பு வரும் வரையிலும் இடைக்காலமாக தான் திரு எடப்பாடிட்ட கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்பவும் இடைக்காலமாக தான் இருக்கு. அப்ப நிரந்தரமாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு தீர்ப்பை பெற வேண்டும் என்பதுல நீங்க குறிப்பிட்டது மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு முனைப்பு காட்டுகிறது. இரட்டை இலைக்கு இப்போ வரைக்கும் சிக்கல் இருக்கிறது. திரு சி.வி. சண்முகம் சொன்னார்ல, இது தொடர்பா தேர்தல் ஆணையமே எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒரு கிளரிக்கல் வேலையை தான் வந்து தேர்தல் ஆணையம் பார்க்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரஸ் மீட்டா வந்து சி.வி. சண்முகம் அவர்கள் கொடுத்திருந்தாரு. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றங்களே தேர்தல் ஆணையம் தான் இதுல ஒரு உறுதியான முடிவை எடுத்து அறிவிக்க வேண்டும் சொல்லிடுச்சு. சரி, தேர்தல் ஆணையத்திற்கு இந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய சின்னத்தை உறுதிப்படுத்துவதற்கு அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. கோர்ட் எல்லாம் அதுல பண்ண முடியாது. நீ அவங்களுக்கு கூட இவங்களுக்கு கூட எல்லாம் சொல்ல முடியாது. அது தேர்தல் ஆணையத்தினுடைய தனிப்பட்ட விஷயம் தான். ஏற்கனவே திண்டுக்கல் சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் வழக்கு போட்டாங்க. அது திரு ஓபிஎஸ், திரு கேசி பழனிசாமி, திரு புகழேந்தி, கேசிபியினுடைய பையன், அந்த மாதிரி ஒரு 6-7 வழக்கு வந்து இருக்கு, பெண்டிங் இருக்கு. அப்ப இந்த எல்லா வழக்குகளையும் விசாரித்து ஒரு இறுதியான தீர்ப்பை வழங்கணும் அப்படின்னு சரி ஒரு 2-3 சிட்டிங் உட்கார்ந்தாங்க. கேசிபி, புகழேந்தி, ஓபிஎஸ் தரப்பு,
திண்டுக்கல் சூரியமூர்த்தி தரப்பு எல்லாம் போய் எழுத்து மூலமாகவும் கொடுத்தாங்க, வாய் மூலமாகவும் கொடுத்தாங்க. கடைசியாக திரு கே.சி. பழனிசாமி இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு வந்தார். அது வந்து இன்னும் எந்த அளவுக்கு கால அவகாசம் கொடுத்தாங்கிறது நமக்கு தெரியல. இப்போ 2-3 முறை சென்னை உயர்நீதிமன்றம் சரி, டெல்லி நீதிமன்றங்களும் கூட இதுல விரைவில் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு காலக்கெடுவெல்லாம் நிர்ணயிக்க முடியாது, நாங்க விசாரித்து தான் இந்த முடிவை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இப்ப தேர்தல் ஆணையம் இந்த சின்னம் தொடர்பாக சுயேட்சையாக அவர்களுக்கு எந்த முடிவையும் எடுப்பதற்கு அதிகாரம் இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். 1989 ஜே அணி ஜா அணி பிரிந்த காலகட்டத்தில் மரியாதைக்குரிய ஜானகி அம்மா தலைமையில தான் ஏராளமான அமைச்சர்கள், கிட்டத்தட்ட 90% கட்சியினுடைய எல்லா மட்டத்தினரும் இருந்தாங்க. ஒரு 10-15% தான் செல்வி ஜெயலலிதா தரப்புல இருந்தாங்க. அந்த நேரம் ஒரு உறுதியான முடிவை எடுக்க வேண்டுமே என்றால், எடுத்திருக்குமே என்றால் அன்றைய தினம் ஜானகி மட்டும் தான் ரெட்டலை போயிருக்கணும். அதுதான் நியாயமா தர்மமும் கூட. சார் அப்போ ரெட்டலைக்கு 2 பேருமே கிளைம் பண்றாங்க. அதுதான் சொல்ல வரேன். இப்பவும் கிளைம் பண்றாங்கல்ல, எடப்பாடிட்ட ரெட்டலை இருக்கக்கூடாது, ஒன்றுபட்ட அதிமுக விட்ட தான் ரெட்டலை இருக்கும், விதியை திருத்தி கட்சியினுடைய நடைமுறைகளுக்கு மாறாக அவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற கோரிக்கை தானே கேசிபி புகழேந்தி ஓபிஎஸ் தரப்புல இருக்கு வைக்கிறாங்க சார். ஆனா பெரும்பான்மையான தொண்டர்கள் அதே போல வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாமே எடப்பாடி கிட்ட தானே இருக்காங்க. ஓபிஎஸ் கிட்டயோ கேசி பழனிசாமி கிட்டயோ யாரு இருக்காங்க? அதைத்தானே நான் சொன்னேன். ஜானகி அம்மாள் தரப்புல தானே நீங்க சொன்னப்ப எடப்பாடி தரப்புல இருக்கிற மாதிரி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் அவ்வளவு பேர் இருந்தாங்க. சரி, சின்ன முடக்கப்பட்டதே ஏன்? அப்ப தேர்தல் ஆணையத்திற்கு அவ்வப்போது ஏற்படுகிற அரசியல் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப அவர்கள் இந்த முடிவை எடுக்கிறாங்க. அப்படியே வாங்க சார், நான் ஓபனா உடைச்சு கேக்குறேன். சொல்லுங்க, ரெட்டைலைக்கு பின்னாடி பாஜக அரசியல் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப பாரதிய ஜனதா கட்சி நாங்க எதுலயுமே தலையிடுறது இல்ல, கட்சி விவகாரத்தை தலையிட மாட்டோம் அமித்ஷாவே சொல்லிட்டாரு. விவகாரத்திலையும் தலையிடுறது இல்ல, தேர்தல் ஆணையத்திலையும் தலையிடுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க, வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த ஒரு ஆட்சி கட்சி மத்தியிலே ஆட்சி கட்சியாக இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கும். சிபிஐ இயக்குறாங்க, இயக்குறாங்க, தேர்தல் ஆணையத்தை இயக்குறாங்க, இன்னும் இதையும் தாண்டி நீதிமன்றத்தின் உத்தரவு கூட தலையிடுறாங்கிற விமர்சனங்கள் இருக்கு. நம்ம அந்த விமர்சனங்களுக்குள்ள போக வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுல இந்த கால சூழலில் இரட்டை இலை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்து விட்டால், அவருக்கு தான் உறுதிப்படுத்த விட்டால், அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாரு, எந்த முடிவுக்கும் போவாரு, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி ஒரு தனி அணியை கூட அவர் கட்டமைப்பதற்கு இப்ப தாவேக்காவை முயற்சி பண்றாங்க, சீமான்ட்ட பேசுறாரு, விசிகாட்ட பேசுறாரு, ஏன் இன்னும் சில பேர் காங்கிரஸ் கூட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை திரு எடப்பாடி எடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்கிற நிலை வருகிற பொழுது நீங்க குறிப்பிட்டது மாதிரி அவருடைய தலையீடு இருப்பதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் சார். பாஜக அதிமுக கூட்டணி முறியாதே சார். நேத்திக்கு வந்து காங்கிரஸையும் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. நாங்க பாஜக அடிமையா இருக்கோம் நீங்க சொல்றீங்க, நாங்களாம் அடிமையா இல்ல, நீங்க தான் வந்து காங்கிரஸ் கிட்ட அடிமையா இருக்கீங்க. திருமாவளவனையும் போட்டு வெளுன்னு வெளுத்திருக்காரு இந்த மக்கள் பயணத்துல. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அதிமுக பாஜக கூட்டணி முறியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல அதாவது அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம்ங்கிறது தான் யதார்த்த நிலை. எனவே காலையில வாழ்த்தி பேசிட்டு மாலையிலே அவங்களுக்கு எதிரான கருத்தை சொல்லிட்டு அணிமாறுவதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரே நாள்ல கூட அந்த மாற்றங்களை பார்த்திருக்கிறோம். கூட்டணி ஆட்சி என்கிற நிலைப்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது. ஒருபோதும் கூட்டணி ஆட்சியில தனித்த ஆட்சிதான் என்பதிலே திரு எடப்பாடி உறுதியோடு இருக்கிறார். கூடுதல் இடங்களை பெற வேண்டும், வெற்றிக்கான தொகுதிகளை அதிகமாக பெற வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதா பயணிக்கிறது. சரி, இப்போதைக்கு அவங்க அதிகபட்சம் 50 இடம், குறைந்தபட்சம் 40 இடங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி லிஸ்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தகவல்கள் வருது. குறைஞ்சபட்சம் 40 தொகுதிகள், அதிகபட்சம் 50 தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களா? ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. சரி, அப்ப இது எந்த அளவுக்கு அங்க சாத்தியமாகும்னு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 160-170 தொகுதிகளில் போட்டியிட்டாதான் தனித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கான இடங்களை அதிமுகவால பெற முடியும். எடப்பாடி இதுல உறுதியா இருக்காரு, நாங்க தனி மெஜாரிட்டியா ஆட்சி அமைப்போங்கிறாருல. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அதிகப்படியான சீட்டை வந்து என்டிஏவில தான் சொல்றேன் கொடுப்பாரு. என்டிஏவில பாரதிய ஜனதா கட்சி கூடுதல் இடம், இதுல சேரும் என்று எதிர்பார்க்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, ஏற்கனவே இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜிகே, ஏசி சண்முக கட்சிகள், அவங்களுக்கு 2 சீட்டு தான். இதை தாண்டி தேமுதிக எல்லாம் வரும்போது 2 சீட்டு 4 சீட்டு 5 சீட்டு, அது ஒரு 10-20 சீட்டு போயிடும். கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட பாரதிய ஜனதா கட்சியை விட ஒரு இடமாவது அதிகமாக எங்களுக்கு வேண்டுங்கிறது தான் பாமகவின் நிலைப்பாடாக. ஓகே,
அப்படி வருகிற பொழுது ஒரு 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள் என்டிஏ அணிக்கு போயிடுச்சுன்னா இவங்க ஒரு 120 130க்குள்ள நிற்க வேண்டிய நிலைமை வரும். அப்ப இந்த பேச்சுவார்த்தையின் போது உடன்பாடு எப்படி ஏற்படுகிறதுங்கிறத பொறுத்து தான் நம்ம இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு சரி. தெரியும். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவில் இப்ப களத்துல இறங்கிட்டார். ஆமா. கூட்டணியை உறுதிப்படுத்தல. பாஜக என்டிஏ என்று பாஜகவோட மட்டும்தான் இருக்கு. ஆமா. வெளியில இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தந்தை மகன் பிரச்சனையில ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஒரு பக்கம் விஷயங்கள் போயிட்டு இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் என்டிஏவில் இருக்கிறதுனால நிச்சயமா அவங்க என்டிஏல இருப்பாங்க. தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. ஒரு தொகுதிக்கு 1500 ஓட்டு இருந்தாலும் கூட அது வெற்றியை பாதிக்கும் என்பதால் இந்த பக்கம் கொண்டு வரணுங்கிற முயற்சியில் அதிமுக இருக்கிறது. அதற்காக தான் அவங்க 2026 ராஜ்யசபா கூட கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாங்க. ஆனாலும் ஜனவரிக்கு மேலே தான் நாங்கள் உறுதியாக சொல்லுவோம் அப்படின்னாங்க. இப்போ தாவேகாவினுடைய திரு விஜய் அவர்களை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. செயற்குழுவில் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அதுவுமே பேர வலிமையை அதிகப்படுத்துவதற்கான ஒரு சூட்சமமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தாவேகா தரப்புலையுமே சொல்றாங்க. சரி. அதனால தான் நான் சொன்னேன், எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஒருவேளை கூட்டணி ஆட்சி என்பதற்கு இப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தானே விஜய் வர்றாரு. அப்ப அவரை இணைத்து கூட்டணி ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுமே என்றால் அதிமுகவினுடைய எதிர்காலம் பாதிக்கும். அவங்க அந்த பெரியண்ணன் மனப்பாயமோட வந்துருவாங்க அப்படிங்கிற அந்த பய உணர்வு எடப்பாடிக்கு இருந்து இந்த பக்கம் நம்ம தாவேகாவோட அணிந்து மற்ற 1-2 கட்சிகள் வருகிற பொழுது விஜயை நம்பி வெற்றி இது சாத்தியம் என்று நம்பி வருகிற சில அரசியல் கட்சிகளையும் அதிமுகவும் இணைத்து ஒரு கூட்டணியை, அது கூட்டணி ஆட்சிங்கிறது கூட ஒப்புக்கொள்வதற்கு இவர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவை எடுப்பதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. நமக்கு இந்த விஷயத்தை பொறுத்தளவுல வெளிப்படையாக இன்றும் 2 தரப்புமே சொல்லல. விஜய் தரப்பு சொல்லல, இவங்க 2 தரப்புமே சொல்லல. ஆனால் பூடகமாக ரகசியமாக இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடப்பதா தான் புதுவெளிகளில் மற்ற இடங்கள்ல இருக்கு. நேற்று கூட திரு ஜெயக்குமார் தாவேகாவை பெரிய அளவில் யாருமே அட்டாக் பண்ணல. விஜய் அவர் என்னன்னா, எங்களுடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், எனவே அவர்களை களத்தில் வீழ்த்துவதற்கு தாவேகா விஜய் தலைமையில் அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த சூழல்ல திரு விஜய் ஏற்கனவே ஜனவரிக்கு மேல தான் யாரோடு கூட்டணி அல்லது தனித்தா என்ற முடிவை அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் திடீரென இன்றைக்கு இந்த விஷயத்தை அவர் ஏன் முன்னெடுக்கிறார்னா இன்னொரு பார்வையும் இருக்கு. திமுகவின் ஆதரவு நிலைப்பாட்டில் இவர் வந்துட்டாரோ, திமுக திரு விஜய் நடிகர் அரசியல் எதிரின்றாரே சார் திமுகவை. இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இந்த டைலாக் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அரசியல் எதிரிகள், பொது எதிரி, தேர்தல் எதிரி, அதெல்லாம் பார்த்துட்டு கை குலுக்கினதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு எந்த அளவுக்கு இருந்தது, பாஜகவுக்கும் திமுகவுக்கு எந்த அளவுக்கு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி எல்லாம் இருந்தது, கைகோர்த்திருக்காங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பொது எதிரியை நான் வீழ்த்துவேன் என்ற களத்துக்கு வருகிறார். அப்ப பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு சரியான ஏற்கனவே வாக்கு வங்கி 40-42% இருந்து இன்றைக்கு 23% என்ற அளவுக்கு வந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து அவரை திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும். அப்ப தாவேகா அந்த முடிவை எடுத்தால்தான் நிச்சயமா வீழ்த்த முடியும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கூட்டணியோடு கட்டமைப்போடு இருக்கிறது. இருக்கிற 10-12 அரசியல் கட்சிகள் அப்படியே வச்சிருக்காங்க. அதுக்குள்ள பிரச்சனை இல்லைங்கிறாங்க. திமுக வாக்குகளும் திமுக கூட்டணி வாக்குகளும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்புகிற பொதுமக்களுடைய 5% வாக்கு வந்தா கூட அவங்க வெற்றி பெற்றுருவாங்க. அப்ப இந்த பக்கம் எதிரணியில 4 முனை போட்டின்னு வந்ததுன்னா மிகப்பெரிய அளவுல வாக்கு சிதறல்கள் வரும். சரி. அப்ப ஈஸியா திமுக வெற்றி பெற்றுரும். ஸோ அதற்காகத்தான் விஜய் இந்த முடிவு எடுத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரியும் பொதுவெளிகளில் அந்த கருத்தாக்கம் இருக்கிறது. சார் விஜய் திமுகவுடைய பி டீம்ங்கிறீங்களா? நம்ம ஏ டீம் பி டீம்ங்கிற மாதிரியான போக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே இருக்கு. சரி. முதல்ல வர்ற போதே இவர் பாஜக பி டீம் தான், பாஜக தான் விஜய் அரசியலுக்கு இயக்குது அப்படிங்கிற மாதிரி பல உதாரணங்கள்லாம் கூட சொன்னாங்க. டெல்லியில பதிவுக்கே கூட பாஜக ஐடி விங்கை சேர்ந்த ஒருத்தர் இவருக்கு உதவி பண்ணாரு. இதையும் தாண்டி திரு புஷி ஆனந்தை டெல்லிக்கு கொண்டு போனதே புதுச்சேரி முதல்வர் என்ஆர் ரங்கசாமி தான் அழைச்சிட்டு போய் பேசினாரு அப்படின்னு இருந்தது. இப்போ எங்களுடைய கொள்கை எதிரின்னு நீங்க அரசியல் களத்துல மிக கடுமையான விமர்சனங்கள் வருகிற பொழுது உள்ளூரை ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு பூடகமாக தெரியும்.
அந்த விஷயத்துல இவர் இப்போது எடுத்திருக்கிற முடிவு என்பது திமுகவுக்கு சாதகமாக போகிறதுங்கிற பொதுவெளி பார்வை. விஜய் தனித்து போட்டியிடுவது என்பது திமுகவுக்கு சாதகமானதுன்னு சொல்றீங்களா? நிச்சயம் 100க்கு 100 தனித்து போட்டியிட்டால் திமுகவிற்கு ஈஸியா அவங்க ஜெயிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா பெருமளவு வாக்குகளை, அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் வந்து 3 சிதற போகுது, அதனால திமுக ஈஸியா வந்துருவாங்கங்கிறீங்க. ஆமா ஆமா ஆமா. அதாவது ஏடிஎம்கேக்கு சிதறும், ஆமா விஜய்க்கு சிதறும், சீமானுக்கு சிதறும். ஆமா. அப்படி வருகிற பொழுது திமுக எளிதில் வெற்றி பெற்று விடும். இது ஒன்று சேர்ந்தால்தான் வெற்றி திமுகவை வீழ்த்த முடியும்னு சொல்ல வீழ்த்த வரீங்க. முடியும். ஓகே. எனவே இவருடைய நிலைப்பாடு என்பது தனித்து இவர் தலைமையில நம்ம விஜய் தலைமையில் விஜய் முதலமைச்சர் அப்படின்னு வருகிற பொழுது ஒரு கணிசமான வாக்குகளை பிரித்தால் அது அதிமுக என்டிஏ கூட்டணியை பெருமளவு பாதிப்பு ஏற்படுத்தும். ஓகே. இன்றைய சூழலில் கூட்டணிக்கே வரமாட்டேங்கிறாரு, பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வரவே மாட்டேன்னு விஜய் உறுதியா இருக்காரு. இல்ல, இப்ப பொது எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தமிழகத்தில் அதிமுக தலைமையில் நாங்கள் அணிவகுக்கிறோம். அதிமுக தான் தமிழ்நாட்டில் நான் தான் முதல்வர் வேட்பாளர், என்கிட்ட வந்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறாரு. எடப்பாடியை முதல்வர் ஆக்குறதுக்காக எப்படி வந்து விஜய் வந்து எடப்பாடி வாழ்க்கைன்னு கோஷம் போடுவாருன்னு நான் கேட்கிறேன். இல்ல திரு விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு தான் அரசியல் கட்சியை தொடங்குறாரு. ஆமா, நான் தான் முதல்வர் வேட்பாளருங்கிற ஒரு கோஷத்தையும் வைக்கிறாருல. ஆமா ஆமா. செயற்குழுவுல அதையும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா ஆமா. அப்படி அதுதான் சொல்ல வந்தேன். அப்படியே அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து அவரோடு இன்னொரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி அமைந்து ஒரு கணிசமான அளவிற்கு வாக்குகளை பிரிக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எளிதில் வெற்றி பெற்றுவிடும். அந்த கணக்கு அவங்களுக்கும் தெரியும். ஓகே சார். ஆமா, இவருக்கு வர முடியாது இல்ல திரு விஜயால வர முடியாது. ஆனா ஒரு கேம் ஸ்பாயிலரா இருப்பாரு. அதான் சொல்றேன், நீங்க எத்தனை அரசியல் கட்சிகள் அவரோடு இணைந்தாலும் கூட, பல்வேறு அமைப்புகள் இணைந்தாலும் கூட வெற்றி சாத்தியமில்லை. ஒன்று திராவிட முன்னேற்ற கழக அணி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அப்படிப்பட்ட சூழலில் இவர் தனித்து நின்று எனக்கான ஆதரவு என்ன, நான் தனித்து யாரோடும் இல்லை, நான் முதலமைச்சர், என்னை நம்பி மக்கள் வாக்களித்தால் ஒரு நல்ல திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு சிறந்த ஆட்சியை தருவேன் என்று தனித்து நிற்பாரே என்றால் அது அவரை பரிசோதிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா பார்க்கலாம். என்னுடைய தலைமையில் கூட்டணி வருவங்க வாங்க அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற ஒரு சில அமைப்புகள் சிறிய கட்சிகளையும் இணைத்து அந்த வாக்குகளை இவர் திரட்டுகின்ற பொழுது திமுக ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிரும்ல. ஓகே சார். அதுதான் இப்ப வாக்கு சிதறல் மூலமாக திமுக ஆட்சி வர வேண்டும் என்கிற மனோபாவம் திரு விஜய்க்கு ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. எடப்பாடி முதல்வராக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அண்ணாமலை தனி ஆவர்த்தனம் ஆடிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. குறிப்பாக கட்சிக்குள்ளேயும் நயினாருக்கு எதிராக சில பல குடைச்சல்களை வந்து ஐடிவிங்க வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, வார் ரூமுங்கிறாங்க, அதை வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக நாம இந்த தலைவர் பதவியை விட்டு போறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து எடப்பாடி தான், எடப்பாடி முதல்வர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அண்ணாமலை தனியா விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது உண்மைதானா? அது திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடாது என்பதில் திரு அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவராக தமிழகத்தில் இருக்கிற போதே இருந்தது. ஆமா, அதற்கான வியூகங்களை அவர் வகுத்தாரு. அவருடைய ஆட்கள் வந்து இதற்கான வேலைகளை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவுல சொல்லியிருந்தோம், மீண்டும் எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்கு பாஜக தலைமையே, மத்திய தலைமையே விரும்பல. ஆமா, அதனாலதான் அவங்க அடுத்த ஆல்டர்னேஷனா திரு செங்கோட்டையன், வேலுமணி அவங்கள வந்து தயார்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். செங்கோட்டையன்லாம் சரண்டர் ஆயிட்டாரே சார் எடப்பாடி கிட்ட. இல்ல நீங்க சரண்டர் எல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு கத்தியை வச்சு அலைவாங்க, யாரு முதல்ல குத்துறதுன்னு பாக்கணும்ல. சரி, அந்த மாதிரியான நிலை தான் அரசியல்ல. எடப்பாடி ஒரு 4.5 வருஷமா முதலமைச்சரா இருக்காரு. அவரை முன்னிறுத்தி ஓட்டு போடுவாங்களா, இல்ல வந்து செங்கோட்டையனையோ இல்லாட்டினா வந்து வேலுமணியோ நம்பி வந்து தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போடுவாங்களா சார்? இந்த கட்சிக்கு முகம் எடப்பாடி தானே. செங்கோட்டையனை பொறுத்தளவுல தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒருத்தர். 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்ததுனால திரு எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு அறிமுகமானவராக இருக்கிறார். சரி, ஆனால் கட்சியினர் மத்தியில கிட்டத்தட்ட இந்த 2,20,00,000 உறுப்பினர் சொல்றாங்க. ஆமா ஆமா, இதுல 90% மேல திரு செங்கோட்டையனை மதிக்கிற, செங்கோட்டையனை விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள். அதை சொல்ல வர்றேன். ஸோ அந்த அளவுக்கு இவர்களுடைய ஆதரவு, பெரும்பான்மையான ஆதரவு, இவர்களுடைய ஆதரவு பெற்றவராக இருக்கிறார். திரு எடப்பாடியோடு பயணித்து அவருக்கு வெற்றிக்கான வியூகங்களை வகுத்து கொடுத்ததுல திரு வேலுமணி இருக்கிறார். ஆமா, அப்ப இந்த வேலுமணி செங்கோட்டையனை பாஜக திரு நம்பத்தகுந்தவராக திரு எடப்பாடி இல்லை என்கிற எண்ணமும் உணர்வும் பாஜகவுக்கு தொடக்க முதலே இருக்கிறது. சரி, அவர் திடீரென அங்க போய் மோடிக்கு வலதுபுறம் உட்கார்ந்து பேசி பாஜகவினுடைய அடுத்த இந்திய அளவுல அடுத்த நிலையில
அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கிய போதே அவர் அங்கிருந்து வெளியில வந்தார். ஏன் வந்தாரு சார்? ஏன் அண்ணாவை பத்தி எம்ஜிஆரை பத்தி மிக மோசமா வந்து அண்ணாமலை பேசினாரு. கொள்கை தலைவரை வந்து இப்படி மோசமா விமர்சனம் பண்ணும்போது எப்படி சார் கூட்டணியில இருக்க முடியும்? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி இந்த நிலைப்பாட்டுல தொடக்க முதலே இருக்கிறது. திராவிட கட்சிகளை வீழ்த்த வேண்டும், இங்க வந்து கலகமில்லா தமிழ்நாடு. கலகமில்லாத தமிழகம்ங்கிற அந்த வியூகத்துல தான் இருக்கிறாங்க. இந்த அவ்வப்போது ஏற்படுகிற அந்த 1, 2 விமர்சனங்கள் இருக்குல்ல, ஆமா. அதை தாண்டி வெற்றி முக்கியம் ம், அப்படிங்கிற ம். மாதிரி தான் கூட்டணிகளை அமைக்கிறாங்க. சரி கொள்கை எல்லாம் இல்ல, சார். லட்சியங்கள் இப்போ இல்ல. உங்களுக்கு ஒரே நோக்கம் வந்து திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றணும் சார். திமுக வந்து பாஜகவுக்கு தேசிய அளவுல பல நெருக்கடிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்குறது, டீலிமிட்டேஷன், இந்தி திணிப்புன்னு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது திமுக ஆட்சியை விட்டு அகற்றணும்னா அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தாதானே வந்து திமுக ஆட்சியை விட்டு அகற்ற முடியும். பாஜகவுக்கு தனித்த சக்தி ஒன்றும் இல்லையே திமுக ஆட்சியை விட்டு அகற்ற அளவுக்கு. அப்படின்னா அதிமுக கிட்ட பணிஞ்சுதானே பாஜக போகணும் சார். இப்போ வந்து பெரியனன் மனப்பான்மையில இருந்தா எப்படி வந்து இந்த கூட்டணி ஒட்டும் தான் கேட்கிறேன். எடப்பாடி என்ன சீட்டு கொடுக்குறாரோ அதை வாங்க வேண்டிய கட்டாயத்துல தானே பாஜக இருக்காங்க. இப்போ வந்து இதுதான் சரியான கேள்வி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று 3, 4 பிரிவுகளாக இல்லாமல் ஆ. ஒரு ஒன்றுபட்ட வலிமையான அதிமுகவா இருந்திருக்குமே என்றால் பாஜக வந்து அவங்க கேட்கிற தொகுதியில வாங்க முடியாது, இவங்க கொடுக்கிற தொகுதியில தான் வாங்க. ஆமா இன்றைக்கு ஒரு பலகீனமான நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். சார். இதான் என்ன சார் பலவீனமான இல்ல? ஓபிஎஸ்க்கு பின்னாடி யார் இருக்காங்க? அதே போல சசிகலாவுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 90% அதிமுக பிளவுபடவே இல்லை சார். கிட்டத்தட்ட 99% வந்து எடப்பாடிக்கு பின்னாடி தான் இருக்காங்க. ஓபிஎஸ் நீங்க ஒரு ஆளை சொல்றீங்க, சசிகலா நீங்க ஒரு ஆள் சொல்றீங்க. அவங்களால கட்சிக்கு என்ன மிகப்பெரிய பிளவு? ஒண்ணுமே இல்லையே சார். கட்சிங்கிறது முழுக்க முழுக்க எடப்பாடி கிட்ட இருக்கு. பிளவுங்கிற வார்த்தையை நீங்க சொல்லாதீங்க சார். பலவீனம்ங்கிற வார்த்தையை நீங்க சொல்லாதீங்க சார். கள யதார்த்தம் என்பது வேறு. 2021 தேர்தலில் அமித்ஷா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்றார். தென் மாவட்டங்களில் 42 தொகுதிகளில் அமமுக அதிமுகவின் வெற்றியை பாதிக்கும் என்று எனக்கு மத்திய உளவுத்துறை தகவல் இருக்கிறது. 15 இடங்கள் கொடுங்கள், நான் டிடிவிட்ட கொடுத்து நம்ம தேர்தலை எதிர்கொள்வோம் சொல்றார். சார் சவுத்துல அதிமுக தோற்றதுக்கு இன்னொரு காரணம் 10.5 சார். நிச்சயமா அதுதான் சொல்ல வரேன். நீங்க டிடிவி தினகரனுக்கு 20 சீட்டே கொடுத்திருந்தாலும் டேமேஜ் கண்ட்ரோல் அங்க பண்ணிருக்க முடியாதுங்கிறேன். இல்ல நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ரிசல்ட் பாருங்க. அதுக்கு அடுத்து ஒரு 15, 16 தொகுதிகள்ல அமமுக அதிமுக வெற்றியை பாதிச்சிருக்கு. ஒரு 40 தொகுதி சொன்னாரு. ஆனால் 18, 20 தொகுதிகள் பாதிச்சிருக்காங்க சார். டெல்டால இருந்து சவுத் வரைக்கும் பாதிச்சிருக்காங்க சார். வெறும் டிடிவி தினகரனுக்கு மட்டுமே அந்த நிலைப்பாடு என்றால் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாவுக்கு அந்த எந்த அளவிற்கு திரு டிடிவிக்கு இருந்தோ அதை விட 2 மடங்கு இவங்க 2 பேருக்கும் ஆதரவு இருக்கு. தென் மாவட்டங்களில் குறிப்பாக நீங்க சொன்னீங்கல்ல 10.5%. ஆமா. வெறும் 4 பிரிவுகளை கொண்ட வன்னியருக்கு 10.5, 106 சமுதாயத்துக்கு 9.5 சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று எல்லா சமுதாயமும் குறிப்பா முக்குளத்தோர் ஆமா இருக்கு. இன்றைக்கும் முக்குளத்தோருக்கு எதிரான நிலைப்பாட்டில் திரு எடப்பாடி செல்லுகிறார் என்கிற பார்வை இன்னும் தென் மாவட்டங்கள்ல இருக்கு. அப்படியா? குறைந்த ஆமாமா நீங்க ராஜன் செல்லப்பா, அதே போல வந்து விஜயபாஸ்கர், அதே போல வந்து செல்லூர் ராஜு, இப்படின்னு பல பேர் வந்து எடப்பாடி நிறைய காமராஜ், OS மணி, நீங்க குறிப்பிட்ட எல்லோருமே இருக்கிறார்கள். எல்லாருமே எடப்பாடி கிட்ட தான் இருக்காங்க. ஐக்கானாக அடையாளமாக அந்த சமுதாய மக்கள் பார்க்கவில்லை திருமதி திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன். இவருக்கான அந்த முக்குளத்தோர ஆதரவு என்பது நீங்க குறிப்பிடுகிற அந்த முன்னாள் அமைச்சர்கள் அவங்க தொகுதியில அவங்க உறவினர்கள் மத்தியில் தான் இருக்கு. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் முக்குளத்தோருடைய அடையாளமாக இவர்களை பார்க்கிறார்கள். கணிசமா தென் மாவட்டங்களில் குறிப்பா தேனி மாவட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த நிர்வாகிகள்ல 75-80% பேர் இருக்காங்க. ராமநாடு சிவகங்கை மாவட்டத்தில் 60-70% பேர் ஆதரவு நிலையில் இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 25-30% திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டில் கட்சியினர் இருக்கிறாங்க. சரி, இவர்கள் ஏனோ ஒன்றுபட்ட அதிமுக தான் இந்த தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் நான் கடந்த 10 நாட்களா தென் மாவட்டங்கள்ல தான் இருந்தேன். மதுரை, ராமநாடு, கம்பம், தேனி எல்லா பகுதிகளுக்குமே நான் போயிட்டு வந்தேன். எல்லோருமே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அணிவகுக்கிற மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் எப்படியாவது கட்சியை இணைக்கிறதுக்கான வழியை பாருங்க சார், இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது, நாங்க கரை வேட்டி கட்டிட்டே போக முடியல, நீங்க யாருகிட்ட இருக்கீங்க என்னன்னு கேட்குறாங்க. இன்றைக்கு 60-65 எம்எல்ஏக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற 40க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கட்சி ஒன்றுபட்டால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறாங்க. எனவே இதை உணர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி
ஒருபோதும் பாஜகவோடு ஒட்டுமுள்ள உறவும் உள்ள ஒரு காலம் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்கிற பிடிவாதத்தை தளர்த்தி இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறாரோ அதுபோல திரு ஓபிஎஸ் திரு சசிகலாவை இணைக்க மாட்டேன் என்கிற அந்த பிடிவாதத்தையும் தளர்த்தி ஒன்றுபட்ட அதிமுக, அந்த ஒன்றுபட்ட அதிமுக என்டிஏ அணியில சேர்ந்து என்டிஏவிலே பயணிக்கிற பாமக, தேமுதிக, தமாக இப்படி ஒரு வலுவான கூட்டணி வந்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த 2026 தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும். அது இப்போதே இன்றே இந்த மாதத்துக்குள்ளதான். ஏன்னா இதுவரைக்கும் பிடிவாதமாக இருந்த நான் அறிந்த வகையில் இன்றைக்கு இருக்கிற மூத்த முன்னோடிகள் 1-2 பேரை பேசுற போது இதுவரைக்கும் அவங்கள சேர்க்கவே மாட்டேன் என்று உறுதியாக பிடிவாதமாக இருந்தவர் ஜனவரிக்கு மேல பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சிலர் நமக்கு தகவல்கள் சொன்னாங்க. ஜனவரிக்கு மேல பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அவருடைய உறுதிப்பாடு தளர்ந்து பார்ப்போம், ஜனவரிக்கு மேல பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்க நீங்க ஜனவரிக்கு மேலங்கிற போது அடுத்து 3 மாதத்துல தேர்தல் வந்துடும். இப்போதே ஒரு வலுவான கட்டமைப்பு உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சிக்கு எதிராக ஒரு கூட்டு போராட்ட குழுவை உருவாக்கி மக்கள் மத்தியில் இந்த ஆட்சியின் அவலங்களை தோலுரித்து காட்டினால் மட்டுமே தான் உங்களால வெற்றியை சாத்தியப்படுத்த முடியும். மோடி வேற வர போறாரு, என்டிஏ உடைய தலைவர்கள் எல்லாரும் மேலே அணிவகுக்க போறாங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கே சார். எத்தனை பேர் வந்தாலும் ஒன்றுபட்ட அதிமுக, வலிமை மிக்க அதிமுக வலுவான கூட்டணியை உருவாக்கினால் மட்டும்தான் வெற்றி சாத்தியம். இது பாஜகவுக்கும் தெரியும். அதனாலதான் நான் தொடக்கத்துல சொன்னேன், இந்த இரட்டை இலை பிரச்சனையில கூட அது ஒரு டம் கார்டா பயன்படுத்தி ஒரு கட்டாயத்திற்கு கொண்டு வந்து கட்சியை இணைப்பதற்கான வேலைகளை அவங்க நிச்சயமா பாஜகவும் செய்யும். அதிமுகவில் முன்னணியினரும் அதற்கான வேலை திட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்பலாம். பார்க்கலாம் சார். அதே போல அதிமுக ஒருங்கிணைந்தால் திமுகவை வெற்றி பெற முடியும்னு சொல்றீங்க. களத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. குறிப்பாக அண்ணாமலையும் எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக பிஜேபி எடப்பாடி நம்மளே பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரில் எனக்கு கொடுத்து பேசி நமக்கு நன்றி தெரிவிக்கலாம் சார். நன்றி.